சிவகங்கை ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு. எம்எல்ஏ நகர்மன்ற தலைவர்கள் கோரிக்கை மனு. சிவகங்கை ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தலைமையிலான தென்னக ரயில்வே துறை அதிகாரிகள் சிவகங்கை ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார்கள். சிவகங்கை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பயணிகள் தங்கும் அறை, நடைமேடை, தேவையான விளக்குகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அவரிடம் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் எம்எல்ஏ அதிமுக, சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினரும் வர்த்தக சங்கம் சார்பிலும் சிவகங்கை ரயில் நிலையத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் நின்று செல்ல வேண்டிய ரயில்கள் குறித்தும் கோரிக்கை மனு வழங்கினார்கள். சிவகங்கை வழியாக ராமேஸ்வரம் வரை வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும். செங்கோட்டையிலிருந்து சென்னை செல்லும் சிலம்பு ரயிலை தினசரி இயக்க வேண்டும். சென்னையிலிருந்து காரைக்குடி வரை செல்லும் பல்லவன் விரைவு ரயிலை சிவகங்கை வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும். மன்னார்குடியிலிருந்து காரைக்குடி வரை சென்று வந்த ரயிலை மீண்டும் இயக்கி சிவகங்கை வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும். செங்கோட்டை தாம்பரம், ராமேஸ்வரம், வாரணாசி, ராமேஸ்வரம் அயோத்தியா, ராமேஸ்வரம் அஜ்மீர், ஹூப்ளி ராமேஸ்வரம், எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ஆகிய ரயில்கள் சிவகங்கையில் நின்று செல்ல வேண்டும். சிவகங்கை ரயில் நிலையத்தில் மீண்டும் தனி முன்பதிவு நிலையம் அமைக்க வேண்டும். சிவகங்கை ரயில் நிலையத்தில் கோச் நிற்கும் இடம் தெரிவிக்க டிஜிட்டல் பலகை வைக்க வேண்டும். பார்சல் புக்கிங் வசதி மீண்டும் செயல்பாட்டிற்கு வர வேண்டும். சிவகங்கை ரயில் நிலையம் முதல் மேடையில் மழை காலங்களில் மேற்கூரை சேதமடைந்து மழைநீர் ஒழுகுவதால் பயணியர் சிரமப்படுகின்றனர். ஆகையால் நடைமேடைக்கு போதிய அளவில் மேற்கூரை அமைக்க வேண்டும். பொதுமக்களின் நலன் கருதி சிவகங்கை ரயில் நிலையத்தில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும். நடைமேடை சிவகங்கை ரயில் நிலையத்தில் தானியங்கி மேம்பாலம் அமைக்க வேண்டும். சிவகங்கை ரயில் நிலையம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தினர்.